ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்காட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெஷலான ப்ரக்கோலி கார்ன் சமோசா நம்ம எப்படி சுவையா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னு இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை சேர்த்துக்கோங்க. ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ 1/4 கப் கேரட், 1/4 கப் முட்டைக்கோஸ், 1/4 கப் பீன்ஸ், இப்போ 3/4 கப் ஃப்ரோசன் கார்ன், 1 கப் ப்ரக்கோலி. 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் ப்ரக்கோலி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து மசாலா வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லைம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு சேர்த்துருக்கேன். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் மல்லி இலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வெள்ளை அவல் சேர்த்துருக்கோம். வெள்ளை அவல் இல்லைன்னா நீங்கள் சிவப்பு அவல் சேர்த்துக்கலாம். ஏன் இந்த அவல் சேர்த்துருக்கேன்னா காய்கறியில் உள்ள ஈரத்தன்மையை எடுக்கிறதுக்காண்டி இந்த அவல் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் இன்னும் நல்லா கொடுக்கும். இப்போ நான் ஒரு ரொட்டி எடுத்திருக்கேன். இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி சின்னதாக மடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் பெருசாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேப் இல்லாமல் மடித்து விட்டுக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லேசாக தட்டி விட்டுக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. இப்போ மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சு கார்னரில் எல்லாம் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. அப்படியே கேப் இருந்துச்சுன்னா அந்த மாவு வச்சே கொஞ்சம் லேசாக அமுக்கி விட்டிங்கன்னா அந்த கேப் ஃபில் ஆயிரும். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா, 1 கப் கோதுமை இதெல்லாம் சேர்த்து நான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சமோசாக்கா நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்படி எல்லா சமோசாக்கும் இந்த மாதிரி ஃபில்லிங் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். உங்ககிட்ட இந்த ஆயில் இல்லைன்னா பரவாயில்லை, நார்மல் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் இந்தியா வந்திருந்தப்போ இந்தியாவோட டாப் செஃப் டீ பார்ட்டி அப்போ ட்ரெடிஷ்னலான முறையில் வெஸ்டர்ன் ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி ப்ரக்கோலியும் கார்னும் வச்சு சமோசா பண்ணாங்க. ட்ரம்ப் நான்வெஜ் பிரியர், அதனால் அவருக்கு அந்த சமோசா பிடிக்கலை. உங்களுக்கு இந்த சமோசா பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.